பெண்கள் ஆண்களுடைய உடைகளை போடக்கூடாது என்று சொல்லி வேதாகமும் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்கள் எனக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லி உபாகமம் 22:5 வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்க, இந்த காரியத்தை இன்றைக்கும் நாம் கடைபிடிக்க வேண்டுமா? இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் இந்த சட்டம் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சட்டமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏன் மோசே மூலமாய் கொடுத்தார் என்பதின் ஒரு ரகசியத்தையும் அதனுடைய பின்னணியும் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பைபிள் ஸ்டடியில் பார்க்க போகிறோம். அதே போல இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் மாம்சத்தை, அதாவது கரியை உண்ணலாமா சாப்பிடலாமா, அதிலும் விசேஷமாக பன்றி கரியை சாப்பிடலாமா வேணாமா என்கிற பெரிய ஒரு காரியம், பெரிய ஒரு சர்ச்சை, பெரிய ஒரு டவுட் அநேகருக்கு இருக்கிறது. அதோடைய பின்னணியும் என்ன என்று சொல்லி நாம் பார்த்துவிட்டு, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பதார்த்தங்களை நாம் சாப்பிடலாமா வேண்டாமா என்று ஒரு சில அடிப்படையான, ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுத் தருவாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக, ஆசீர்வதிப்பாராக. முதலாவது கேள்வியாக, பெண்கள் ஆண்களுடைய உடையை அணியலாமா இல்லையா என்கிறதற்கான வசனம் உபாகமம் 22:5 வசனத்தில் இருக்கிறது. புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இப்படிப்பட்டவர்கள் எனக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லி கர்த்தர் மிக தெளிவாய் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு நாட்களில் இந்த சட்டம் அப்ளை ஆகுதா, இன்றைக்கும் நாம் இந்த காரியத்தை செய்ய வேண்டுமா என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது எந்த பின்னணியில், யாருக்கு, எந்த கான்டெக்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டது என்று சொல்லி முதலாவது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இப்பொழுது கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க போகிறார்கள். அதற்கு முன்பதாக உபாகமத்தின் புஸ்தகத்தில், ஏனால் உபாகமத்திற்கு அடுத்த புஸ்தகம் யோசுவா, இந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் இவர்கள் எல்லாரும் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். அங்கே உள்ள போய் அங்கே இருக்கிற கானானியர்கள், அங்கே இருக்கிற பிலிஸ்தியர்கள், எபூசியர்கள், யாராரு எல்லாம் மற்ற பிற ஜாதிகள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் விரோதமாக முதலாவது யுத்தம் செய்ய வேண்டும். அவர்களை அந்த தேசத்தை விட்டு விரட்டி அடித்து அவர்களை கொலை செய்து அவர்களை முற்றிலுமாய் அழித்ததற்கு பிறகு இந்த இஸ்ரவேல் தேசத்தார் கானான் தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இவர்கள் யோசுவாவின் புஸ்தகத்தில் உள்ள போய் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் என்னவென்றால் யுத்தம் செய்ய வேண்டும். இதைத்தான் நம்ம யோசுவாவின் முதல் ஒரு சில அதிகாரங்களில் நம்ம வாசிக்கிறோம். இவர்கள் யோர்தான் நதியை தாண்டி அவர்கள் உள்ளே போன உடனே அவர்கள் சந்தித்த முதல் பட்டணம் எது அப்படின்னா எரிகோ பட்டணம். அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றிலும் பெரிய ஒரு கோட்டை இருக்கிறது. அந்த கோட்டையை இவர்கள் தகர்த்ததற்கு பிறகு உள்ளே போய் யுத்தம் செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்த பட்டணம் ஆயி என்கிற பட்டணம், அங்கேயும் போய் இவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும். இதே போல அந்த கானான் தேசத்தில் உள்ள எல்லா பட்டணங்களுக்கும் விரோதமாக இவர்கள் போய் யுத்தம் செய்ய வேண்டும். இப்போ இந்த யுத்தம் செய்வதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த நாட்களில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் யுத்தத்தில் ஒரு எத்திக்ஸ், அதாவது ஒரு காரியத்தை இந்த யுத்தம் செய்கிற தேசங்கள் கடைபிடிக்கிறார்கள். என்ன, ஆண்கள் யுத்தத்திற்கு போகலாம், ஆனால் பெண்களும் பிள்ளைகளும், அதாவது குழந்தைகளும் யுத்தத்திற்கு போகக்கூடாது. அதே போல ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிறார்கள் என்றால் பெண்களை அவர்கள் கொல்லக்கூடாது. அதே போல பிள்ளைகள், அதாவது சிறு பிள்ளைகளையும் அவர்கள் கொல்லக்கூடாது. இப்ப உள்ள போகும்போது நிச்சயமாய் எரிகோ கோட்டையை தகர்த்து இவர்கள் உள்ளே போகும்போது அந்த எரிகோ கோட்டையோடைய சேனைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஆண்களுக்கும் நிச்சயமாக என்ன வரும்னா போர் வரும். நிச்சயமாக அவர்கள் வாள், கேடயம், என்னென்ன இருக்கோ, வில், அம்பு எல்லாத்தையும் எடுத்து அவர்கள் வந்து யுத்தம் செய்ய வேண்டும். அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவர்களுடைய காரியம் அப்படியாய் நடக்கும். இந்த யுத்தம் நடக்கும் பொழுது இந்த பெண்கள் ஒருவேளை ஆண்களுடைய உடையை போட்டிருந்தாங்க அப்படின்னா எதிர் தேசத்தில் உள்ள அந்த படை வீரர்கள் ஓகே, இங்க வரது வந்து ஆண் தான் என்று சொல்லி பெண்கள் யாரெல்லாம் வந்து ஆண்களுடைய உடையை போட்டிருக்கிறார்களோ ஆண்கள் என்று அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அவர்களை கொல்லுவதற்கு, அவர்களை கொலை செய்வதற்கு அது ஒரு காரணமாக மாறிவிடும் என்பதனால் ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், பெண்கள் நீங்கள் ஆண்களுடைய உடையை போடாதீங்க. உங்களுக்குன்னு சொல்லி என்ன, உங்களை பார்த்தாலே பெண் என்று சொல்லி நீங்கள் அடையாளம் காணத்தக்கதாக ஒரு சில உடைகள் இருக்குமே, அதை மட்டும் போடுங்க. நீங்க வந்து ஆண்களுடைய உடையை போடாதீங்க என்று சொல்லி ஆண்டவர் இந்த பின்னணியில தான், இந்த அர்த்தத்தில் தான் சொல்லுகிறார். ஒருவேளை ஓகே பிரதர், இதை நீங்க சொல்றது ஓகே, ஆனால் இதற்கு வேத ஆதாரம் இருக்கிறதா? மூளை பாஷை, அதாவது வேதம் எழுதப்பட்ட மூளை பாஷையில இந்த காரியம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தா நிச்சயமாய் அதோடைய அர்த்தம் நமக்கு புரிவதற்கு ஏதுவாய் இருக்கும். இப்பொழுது பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது எபிரேய பாஷையில் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். இந்த பாஷையில் இந்த வசனம் இல்லனா அந்த வசனத்தில் குறிப்பிட்ட விதமாய் அந்த ஆண்
ஆண்கள் என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன இருக்கு என்று சொல்லி பார்த்தால் கெபார் இல்லனா கெபர் என்று சொல்லி இருக்கிறது. அர்த்தம் a valiant man or warrior. A valiant man or warrior. So valiant man, warrior அப்படினா யுத்தம் செய்ய போகிற ஒரு போர் வீரன் என்று சொல்லி அர்த்தம். எல்லா பெண்களும் எல்லா ஆண்களுடைய உடையும் நீங்க போடக்கூடாது என்கிற அர்த்தத்தில் சொல்லவில்லை. போர் செய்ய போகிற அந்த போர் வீரர்களுடைய உடையை போலதான ஆடைகளை பெண்களாகிய நீங்கள் போடாதீங்க என்றுதான் இந்த அர்த்தம் சொல்லுகிறது என்று சொல்லி இந்த மூலை பாஷையாகிய எபிரேய பாஷை இந்த வார்த்தையை எடுத்து பார்த்தால் நமக்கு மிக தெளிவாக எளிதாக நமக்கு புரிவதற்கு அது ஏதுவாய் இருக்கிறது. இதெல்லாம் ஓகே பிரதர், இன்றைக்கு பெண்கள் ஆண்களுடைய Dress, அதாவது ஜீன்ஸ், டி-ஷர்ட் இல்லைன்னா ஷர்ட் இதெல்லாம் போட்டுட்டு சபைக்கே வராங்களே, இதெல்லாம் சரியா தவறா என்ற கேள்விக்கு நாம் பின்பதாக நாம் பதிலை பார்க்கலாம். அதற்கு அடுத்தது நாம் ஏற்கனவே கேட்ட இரண்டாவது கேள்வி, இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் இறைச்சியை சாப்பிடலாமா, அதிலும் குறிப்பாக பன்றி இறைச்சியை, பன்றி கறியை சாப்பிடலாமா? உபாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனம், பன்றியும் புசிக்கத்தகாது. பின்பகுதியில் வாசிக்கிறோம், இவைகளின் மாம்சத்தை புசியாமலும் இவைகள் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக. தொடக்கூட கூடாது, அந்த அளவுக்கு அது அசுத்தமான ஒரு மிருகம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப புதிய ஏற்பாட்டில் இந்த காரியத்தை நாம் கடைபிடிக்கலாமா வேண்டாமா என்று சொல்லி பார்ப்பதற்கு முன்பதாக அந்த வசனத்திற்கு முந்தின வசனத்தையோ இல்ல அடுத்த வசனத்தையோ வாசித்தால் அதுல இருக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி மிக தெளிவாக மிக எளிதாய் நமக்கு புரியும். வாசிக்கலாமே. 9வது வசனம், ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிலும் உள்ளவைகள் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம், சிறகும் செதிலும் இல்லாத யாதொன்றையும் புசிக்கலாகாது, அது உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. அப்ப சிறகும் செதிலும் இருக்கிற மீன்களை, அதாவது தண்ணீரில் இருக்கிற மீன்களை நீங்களும் நானும் சாப்பிடலாம். ஆனால் இந்த பன்றிக்கறியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு சிலர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அவர்கள் பார்த்தீங்கன்னா நண்டு சாப்பிடுவாங்க. நண்டுல செதில் இருக்கா, நண்டுக்கு சிறகு இருக்கா? இல்ல. ஆனா நண்டு சாப்பிடுவாங்க. ஏன் பிரதர் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கோல்டா இருக்குங்க, அதனால சாப்பிடுறோம் அப்படிங்குவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரான்ஸ், அதாவது இறா. இந்த இறாவையும் நிறைய பேர் ரொம்ப விரும்பி சாப்பிடுகிறது உண்டு. இந்த வசனங்களுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் ராபிட், அதாவது முயல் கறியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆனால் எத்தனை கிறிஸ்துவர்கள் நாம் முயல் கறியை சாப்பிடுகிறோம்? அப்போ நண்டு சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு, எறா சாப்பிடக்கூடாது, ராபிட் முயல் கறி சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி அநேக காரியங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு இருந்தாலும் அதெல்லாம் சாப்பிட்டதற்கு பிறகு பன்றி கறியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது. அப்போ நமக்கு விருப்பமான வசனங்களை எடுத்து நமக்கு ஏற்ற போல நம்முடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நாம் பயன்படுத்த முடியாது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவே காரியங்கள், இந்த காரியங்களை குறித்ததான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது என்ன என்று சொல்லி மார்க் 7வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம வாசிக்கிறோம். புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் தீட்டுப்படுத்த மாட்டாதென்றும் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது, அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். உள்ளே போகிறது ஒன்றும் நம்மை அசுத்தப்படுத்தாது. அது வாயில போய் வயிற்றில போய் அடுத்த நாள் அது ஆசன வழியாய் வெளியே வந்துவிடும் என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாய் நமக்கு சொல்லிவிட்டார். இப்ப இதே காரியங்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 8வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது. என்னத்தினால் எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. போஜனமானது நம்மை தேவன் அருகே கொண்டு போவதும் இல்ல, போஜனமானது தேவனை விட்டு நம்மை தீட்டுப்படுத்தி நம்மை தேவனை விட்டு ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போவதும் அல்ல. இதே பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும்போது 14வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லுகிறார், எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாய் இருக்கும். எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான். நீங்க சாப்பிடுகிற எந்த பதார்த்தமா இருந்தாலும் அது சுத்தம் உள்ளதுதான், நீங்க தாராளமா சாப்பிடலாம். ஆனால் அதற்கு பிறகு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், வாசிக்கலாம். ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாய் இருக்கும். இடரல் உண்டாகனா யாரு? நீங்க சாப்பிடுறது நிமித்தம், நீங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீங்க சாப்பிடுறீங்க, அதை சாப்பிடுகிறது நிமித்தம் உங்க சக விசுவாசிக்கோ இல்ல வேற ஒரு கிறிஸ்துவனுக்கோ வேற ஒரு பிலீவருக்கோ அது இடரல் உண்டாக்கினால் அது தீமையா இருக்கும். நீங்க இந்த குறிப்பிட்ட காரியத்தை நீங்கள் சாப்பிடுவது நிமித்தம் அவருடைய ஜெப வாழ்க்கையோ அவருடைய விசுவாசமோ அவருடைய கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையோ இல்லனா ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருக்கு ஒரு இடரல் உண்டாகுது, அவருக்கு ஒரு பிரச்சனை ஒரு உண்டாகுது அப்படின்னா நீங்க அதை சாப்பிடாம இருப்பது நல்லது, அது உங்களுக்கு தீமையா இருக்கும் அப்படி செஞ்சீங்கன்னா என்று சொல்லி பவுல் நமக்கு மிக தெளிவாய்
சொல்லுகிறார். இதே அதிகாரத்துடைய 14வது வசனத்தில் பவுல் இன்னொரு காரியத்தையும் மிக ஆழமாய் நமக்கு சொல்லுகிறார். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாய் இருக்கும். உங்களுக்கு ஒரு காரியம் தீட்டுள்ளதாய் தெரியலாம், ஆனால் அதே காரியம் வேற ஒரு பிலீவருக்கு இல்ல வேற ஒரு நபருக்கு தீட்டு இல்லை, அதை தாராளமாக சாப்பிடலாமே, இதுல என்ன பிரச்சனை என்று சொல்லி அவர் சாப்பிடுவார். அப்போ நீங்க சாப்பிடாததுனால நீங்க ரொம்ப நல்லவர்களும் அல்ல, அவர் சாப்பிட்டதுனால அவர் தீட்டுப்பட்டு விட்டார் இல்லைன்னா தேவனுக்கு தூரமாக இருக்கிறார் என்றும் அல்ல. அப்போ சாப்பிடலாமா இல்லையா என்று சொல்லி பார்த்தால் பவுல் நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு அட்வைஸ் என்ன, நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. நீங்க சாப்பிட்றதுனால நன்மையும் இல்லை, நீங்க சாப்பிடாததுனால தீமையும் இல்லை. நீங்க சாப்பிடாததுனால நீங்கள் தேவனுக்கு நெருங்கியும் போக முடியாது. இவர்கள் சாப்பிடுறதுனால தேவன் அவர்களை தூரமாய் தள்ளி வைப்பதும் கிடையாது. அப்ப சாப்பிடலாமா வேண்டாமா என்று சொன்னால் you can eat whatever you want as long as ஒரு கண்டிஷன் இருக்கிறது. நீங்க சாப்பிடுகிற காரியம் மற்ற விசுவாசிகளுக்கு இடரல் உண்டாகாத அளவுக்கு நீங்க தாராளமா சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுகிற காரியம் மற்ற விசுவாசிகளுக்கு இடரல் உண்டாக்குச்சு அப்படின்னா நீங்க சாப்பிடாம இருப்பது நல்லது. அப்ப நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க, அது பிரச்சனையே இல்லை. எது பிரச்சனை, அன்புள்ளவர்களா இருக்கிறீங்களா? நீங்க ஒரு காரியத்தை பண்றீங்க அப்படின்னா அதனால மற்றவர்களுக்கு இடரல் உண்டாகுதுன்னா அங்கே நீங்க சாப்பிடுவது முக்கியம் அல்ல, நீங்கள் அன்பா இருப்பது தான் முக்கியம். இன்னொரு இடத்துல இன்னொரு வசனத்துல பவுல் சொல்லுகிறார், இதே அதிகாரத்துடைய 3வது வசனத்துல சொல்லுகிறார், வாசிக்கலாம். புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனை அற்பமாய் எண்ணாது இருப்பானாக, புசியாது இருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக, தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார். தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. எவனை ஏற்றுக்கொண்டாரே? புசிக்கிறவனையும் ஏற்றுக்கொண்டார், புசியாதவனையும் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த புசியாது இருக்கிறவர்கள் அவர்களுக்கு என்ன ஒரு மனதில் எண்ணம் அப்படின்னா, பார்த்தீங்களா நாங்களாம் பன்றிக்கறி சாப்பிட்றதில்ல, நாங்கள் இதை சாப்பிட்றதில்ல, நாங்களாம் சுத்தமாக இருக்கிறோம், நாங்களாம் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற அந்த ஒரு பெருமையின் நிமித்தம் இப்படிப்பட்ட காரியங்களை புசிக்கிறாங்க பாருங்களேன். அவர்களை கொஞ்சம் ஏளனமாய் பார்ப்பது, அப்படி ஏளனமாய் பார்ப்பது நமக்கு, அதாவது பார்க்கிறவர்களுக்கு பாவமாய் கருதப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதே போல சாப்பிடாம நாங்க இருக்கிறோங்க, இதெல்லாம் பாருங்க நாங்க சாப்பிடாம இருக்கோம், அதனால நம்ம பரிசுத்தவான்களும் அல்ல, சாப்பிடுறோம் பாருங்களேன் அதனால நாங்க பாவிகளா மாறிட்டோமா அப்படியும் அல்ல. அப்ப வேத வசனம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, சாப்பிடுறதும் பிரச்சனை இல்லை, சாப்பிடாமலும் இருக்கிறது பிரச்சனை இல்லை. நீங்க எதை வேணுமோ நீங்க தாராளமாய் சாப்பிடலாம். அப்ப எது பிரச்சனை? சாப்பிடாதவர்கள் சாப்பிடுகிறவர்களை பார்த்து ஏளனமாய் பார்ப்பது. இரண்டாவது என்ன பிரச்சனை? சாப்பிடுறவங்க சாப்பிடாதவர்களுக்கு அவர்களுக்கு என்ன ஆனா எனக்கு என்ன, அவங்க என்ன நினைச்சா என்ன தப்பா நினைச்சா எனக்கு என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன், அவன் விசுவாசத்துல குறைந்து போனா என்ன, இல்லைனா அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனை வந்தா எனக்கு என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு பிரதர் நான் சாப்பிட்றேன் என்று சொல்லி அன்பில்லாதவர்களாய், அன்பை காட்டிலும் சாப்பாடு எனக்கு முக்கியம் என்று சொல்லி சகோதர அன்பு இல்லாமல் சாப்பாடு ஆகாரம் இதை சாப்பிட்றது தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி வீம்புக்கு சாப்பிட்றவர்கள், அதுவும் தேவனுடைய பார்வையில பாவம். அப்ப ரெண்டுமே தப்பல்ல, எது தவறு என்று சொல்லி மிக தெளிவாய் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இப்ப ஏற்கனவே பார்த்த காரியத்துல பெண்கள் ஆண்களுடைய உடையை போடலாமா என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அந்த காரியத்தை இன்றைக்கும் நாம் சபைகளில் நாம் நிச்சயமாய் கடைபிடிக்க வேண்டுமா என்றால் இதே காரியம், அதாவது இந்த சட்டம் அந்த காரியத்திற்கும் நிச்சயமாய் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். நம்ம என்ன ட்ரெஸ் வேணாலும் போடலாம், ஆனால் நம்ம போடுற ட்ரெஸ் சக விசுவாசிக்கு, சக ஊழியருக்கு, இல்லைனா சபைக்கு வர மற்ற பிலீவர்ஸுக்கு, வாலிபர்களுக்கு இடரல் உண்டாகாத படிக்கு நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாய் நாம் ட்ரெஸ் போடுவது அவசியமாய் இருப்பது நல்லது. நம்ம எது வேணாலும் சாப்பிடலாம், எது வேணாலும் போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாகாத படிக்கு நாம் கொஞ்சம் கவனம் உள்ளவர்களாய் சாப்பிடுவதும் கவனம் உள்ளவர்களாய் நாம் ட்ரெஸ் போடுவதோ அது நமக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி அது பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கும். மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்காக தான் நம் சபைக்கு கூடி வருகிறோம். நாம் சபைக்கு கூடி வருகிறதுடைய நோக்கமே என்னன்னா, மற்றவர்களை விசுவாசத்தில் அவர்களை
மற்றவர்களை என்கரேஜ் பண்ணுவதற்கும், மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கும், ஒருவர் பாரத்தை சுமப்பதற்கும் தான் நாம் சபைக்கு வருகிறோம். அங்க நாமே மற்றவர்களுக்கு பாரமாய் இருந்தா, நாமே மற்றவர்களுக்கு இடரலாய் இருந்தா, சபைக்கு நாமே மற்றவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாய் இருந்தா, கர்த்தர் நிச்சயமாய் அதற்கு நம்மிடத்தில் கணக்கு கேட்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். சோ எது வேணாலும் நம்ம சாப்பிடலாம், எந்த ட்ரெஸ் வேணாலும் நம்ம போடலாம், as long as நம்முடைய சக விசுவாசிகளுக்கும், மற்ற பிரதர்ஸ்க்கும், மற்ற சிஸ்டர்ஸ்க்கும், மற்ற விசுவாசிகளுக்கும் அது இடரல் உண்டாகாத அளவிற்கு நாம் பார்த்து கொண்டால் அது அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இந்த பைபிள் ஸ்டடியில் பார்த்த இந்த அடிப்படையான ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாய் ஒரு தெளிவை உண்டாக்கி இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் ஒரு பைபிள் ஸ்டடியில் நாம் சந்திக்கலாம். God bless you. Praise the Lord.